ஹே கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். வாழ்க்கை ரொம்ப ஈஸியானதெல்லாம் கிடையாது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் கல்யாண வாழ்க்கை சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு மேரிட் கப்புள் தங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. பட் அந்த மனைவிக்கு அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா அமையல. ஏன்னு பார்த்தா சிம்பிள் தாங்க. அந்த ஆள் ஒரு சைக்கோ. அவங்கள போட்டு சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்க கூட வாழவே முடியாதுன்னு முடிவெடுத்த அவங்களும் செத்து போன மாதிரி நடிச்சு அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தாங்க செம்ம ட்விஸ்டே இருக்கு. சோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்க தமிழ் நண்பருக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட பேரு ஸ்லீப்பிங் வித் தி எனிமி. இது 1991ல வந்த படம்னாலும் இப்போ நிறைய பேர் வாழ்ற வாழ்க்கைக்கு கரெக்டா ரிலேட் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல நமக்கு ஹீரோயின் லாரா பெர்னி அப்படின்றவங்கள காட்டுறாங்க. அவங்க ஒரு பீச்ல டைம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அதே பீச்ல அவங்களோட ஹஸ்பண்ட் மார்டின்றவரையும் காட்டுறாங்க. அந்த ஆளு ரொம்பவே பணக்காரனா இருக்கான். அவங்களோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா தான் போற மாதிரி தெரியுது. அவங்க ஒரு லக்ஸரியான பீச் ஹவுஸ்ல வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஃப்ரெண்டோட பார்ட்டி ஒண்ணு அட்டெண்ட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. பார்ட்டியில இருக்கும்போதும் ஒருத்தர் அப்பப்போ பாத்துக்கிட்டே இருக்காங்க. பார்ட்டி முடிஞ்ச உடனே நைட்டு வீட்டுக்கு வந்தவங்க அன்னைக்கு பெட்ல ஒண்ணா இருக்காங்க. வாழ்க்கை நல்லா போகுது, படமும் முடிஞ்சது. அப்படி இல்லீங்க, அடுத்த நாள் காலையில மார்டின் அந்த பாத்ரூம்குள்ள டவலை மாத்தி மாத்தி வச்சிருக்கிறத நோட் பண்றாரு. இதனால அந்த ஆளு லாராவை பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்ப திருப்பி செய்யாதன்னு சொல்றாரு. விளைவுகளை பத்தி தெரிஞ்ச லாராவும் அந்த கிச்சனுக்குள்ள எல்லா பொருளும் ஒழுங்கா அடுக்கி வச்சிருக்கான்னு பாக்குறா. அந்த ஷெல்ஃப்ல இருக்கிற ஃபுட் கேன்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா அடுக்கி வச்சிருக்கா. அடுத்த சீன்ல மார்டின் அவரோட நெய்பர் ஒருத்தரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆளு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம மார்டினோட மனைவி லாராவோட அழக ஓவரா புகழ ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுக்குறான். அந்த நெய்பர் சொந்தமா ஒரு போட் வச்சிருக்கான் போல. மார்டினுக்கு அந்த போட்ல போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதை பத்தி தெரிஞ்ச அந்த நெய்பரும் மார்டினையும் லாராவையும் ஒரு நாள் போட்ல கடலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். லாராக்கு தண்ணினா பயம், பத்தாதுக்கு ஸ்விம்மிங் வேற தெரியாதுன்னு தெரிஞ்ச மார்டினும் அந்த நெய்பர் கூப்பிட்டதுக்கு ஒத்துக்கிறாரு. வீட்டுக்கு வந்து அந்த சைக்கோ மார்டினும் சிரிச்சுக்கிட்டே லாராவை பலார்னு ஒரு அற விடுறான். பத்தாதுக்கு எட்டி வேற உதைக்கிறான். அவன் எதுக்கு அடிச்சிருக்கான்னா பக்கத்து வீட்டுக்காரன் இவங்களோட அழக பார்த்து புகழ்ந்ததை பிடிக்காம அவன் அடிக்கிறாங்க. இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. மார்டின்ங்கிற ஒரு டீசென்டான பர்சனுக்குள்ள மோசமான அடக்குமுறை கொண்ட ஒரு சைக்கோ ஒளிஞ்சிட்டு இருக்கான்றது. அவனால லாரா பிசிக்கலாவும் எமோஷனலாவும் செக்ஷுவலாவும் அப்போ அபியூஸ் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷமா இந்த கொடுமைகள்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்டின் லாரா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அவங்களுக்கு பிளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். வாங்கி கொடுத்துட்டு அதை போட்டுக்கும்படியும் சொல்றான். இதுல இருந்து நமக்கு கிளியரா தெரியுது அவன் ஒரு பயங்கரமான சைக்கோன்னு. அது மட்டும் இல்லாம லாரா கூட ஒன்னாவும் இருக்கிறாங்க. அவனோட அந்த கேரக்டரை பத்தி லாராவோட மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும்போது லாராக்கு ஒரு லைப்ரரியில வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குன்னு மார்டின் கிட்ட சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த மார்டின் சம்மதிக்காம ஏற்கனவே நீதான் ஒரு புக் ஸ்டோர்ல பார்ட் டைமா ஒர்க் பண்றியா, அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணான்னு சொல்லிடுறான். அப்போ லாரா மார்டின் கிட்ட என்ன எதுவுமே செய்ய விட மாட்டீங்க, இப்படிதான் 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்து போன சடங்கு கூட என்ன அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மார்டின் தேவையில்லாம பேசி என்னோட மூடியே மாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல அந்த கப்புளும் அந்த நெய்பரும் சேர்ந்து போட்ல கடலுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கடலுக்குள்ள பயங்கரமான புயல் வந்து அந்த போட் தண்ணியில தத்தளிக்குது. இதனால அந்த நெய்பரும் மார்டினும் அந்த போட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த போட் மேல அடிச்ச ஒரு பெரிய ஆள லாராவை போட்ல இருந்து தள்ளிடுது. இதை பார்த்து பதறி போன மார்டினும் அந்த கடலை நோக்கி பார்த்து லாராவோட பேரை சொல்லி கத்திட்டு தேடுறான். ஆனா கண்ணு கெட்டும் தூரம் வரையும் லாரா எங்கேயுமே இல்ல. கொஞ்ச நேரத்துல இந்த கோஸ்ட் கார்டும் வந்துடுறாங்க. அவங்க தேடும் போது லோராவோட லைஃப் ஜாக்கெட் மட்டும் தான் கிடைக்குது. இதனால லோரா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த மார்டின் தன்னோட மனைவி இறந்து போனதுக்கு தான் தான் முக்கிய காரணம்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏண்டா உன் கூட வாழறதுக்கு அவங்க இறந்து போனாலே பரவாயில்ல. அடுத்த நாள் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே லாராவுக்கு ஒரு சமாதியை உருவாக்கி அதுக்கு மரியாதை செலுத்தும் போது மார்டினால இன்னமும் லாரா இறந்துட்டான்றத நம்பவே முடியல. ஆனா அந்த ஆள் நினைச்ச மாதிரி லாரா இன்னும் சாகலங்க. பிளாஷ்பேக்ல லாரா அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்து போய் அங்க இருக்கிற ஒரு லைட்டை புடிச்சுக்கிறாங்க. இது எப்படின்னா அவங்க பார்ட் டைமா புக் ஸ்டோர்ல வேலை பார்க்கறதா சொல்லிட்டு ரகசியமா ஸ்விம்மிங் கிளாஸ் போய் நீச்சல் கத்துக்கிறாங்க. அவங்க அந்த கடல்ல இருந்து நீந்தி வெளியே வந்து வீட்டுக்குள்ள அவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பேக் எடுத்துக்கிட்டு தலையில ஒரு விக்கம் மாட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப தயாராகிறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களோட அப்யூசிவான கணவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எப்படியோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பிடிச்ச மாதிரி வாழறாங்க. படமும் முடிஞ்சு போச்சு. இல்லீங்க, படம் முடியல, இன்னும் இருக்கு. பஸ்ல போற வழியில ஒரு லேடி கிட்ட லாரா தன்னோட சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் கதையை சொல்லலாமா? அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை பார்க்க போறோம்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே அவங்க மார்டின் கிட்ட அவங்க கண்ணு தெரியாத அம்மா க்ளோவி இறந்து போயிட்டாங்கன்றதான் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க இறக்கல. பல வருஷமா இந்த பிளான போட்டிருப்பாங்க போல இருக்கு. அவங்களோட அம்மாவை வேற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு நர்சிங் ஹோமுக்கு மூவ் பண்ணிடுறாங்க போல. அந்த ஊருக்கு தான் இவங்களும் போறாங்க. அந்த ஊருக்கு போன உடனே லாராவோட முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வருது. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஒரு கைதி மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த ஊருக்கு போன அவங்களோட பேரை சாரான்னு மாத்திக்கிட்டு ஒரு வீட்டையும் வாடகைக்கு எடுக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச
மாதிரி அந்த வீட்டை மாத்திக்கிட்டு அவங்க வாழணும்னு நினைச்ச லைஃப வாழ ஆரம்பிக்கிறாங்க. சாயங்கால நேரத்துல வீட்டுக்கு வெளியே உட்காந்து அந்த மாலை சூரியனை பார்த்து தன்னோட கரண்ட் சிச்சுவேஷன் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க பாத்ரூம்ல இருக்கிற டவல் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு கலைச்சு போடுறாங்க. கிச்சன்ல இருக்கிற பொருள் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வைக்கிறாங்க. வீட்டுக்கு தனக்கு பிடிச்ச கலர்ல பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க. அதே நேரத்துல மார்ட்டினை காட்டும் போது அந்த ஆள் அவன் வீட்டை சுத்தி நடந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல அங்க உடஞ்சி கிடந்த ஒரு பல்போட கண்ணாடி துண்டு அவன் காலில் குத்திருதுங்க. அப்புறமா தான் அவன் நோட் பண்றான் அவன் வீட்டை சுத்தி இருந்த எல்லா பல்புமே உடைஞ்சிருக்கு. ஆக்சுவலா எல்லா பல்பையும் உடைச்சது லாரா தான். அப்பதானே இருட்டுல எஸ்கேப் ஆக முடியும். லாராவோட பக்கத்து வீட்டுல பென் வுட்வர்ட்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் வீட்டுல ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருக்கு. அந்த மரத்துல முழுக்க ஆப்பிளா தொங்குதுங்க. ஒரு நாள் ராத்திரி லாரா போயிட்டு அந்த மரத்துல இருந்து ஆப்பிள திருடிட்டு இருக்கும்போது பென் வந்து அவங்கள பிடிச்சிடறான். என்ன சொல்றதுன்னு தெரியாத லாராவும் நான் ஒரு ஆப்பிள் பாய் செய்யறதுக்காக தான் இதெல்லாம் எடுத்தேன்னு சொல்லும்போது பென் அதுக்கு சரி நான் விடுறேன், ஆனா எனக்கு அந்த ஆப்பிள் பாயில பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். லாரா உடனே அந்த ஆப்பிள் எல்லாம் கீழே போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பென் எல்லா ஆப்பிளும் எடுத்துட்டு வந்து லாராக்கு கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ளேயே அவன் வரான். உள்ள வந்தவன் தன்னை ஒரு லோக்கல் ஸ்கூல்ல டிராமா டீச்சரா இருக்கிறான்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். அப்ப அவன் லாராவை பத்தி கேட்கும்போது அவங்க நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி மழிப்பிடுறாங்க. அடுத்த சீன்ல மார்ட்டின் அவரோட ஆபீஸ்ல இருக்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருந்து ஒரு லேடி மார்ட்டினுக்கு போன் பண்ணி லாரா இறந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அப்ப மார்ட்டின் சந்தேகமா அந்த லேடி கிட்ட உங்களுக்கு எப்படி என் மனைவியை பத்தி தெரியும்னு கேட்கும்போது லாரா தினமும் காலையில எங்க கிளப்புக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் அட்டன் பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மார்ட்டினும் ஏதோ உதைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சந்தேகத்துல மார்ட்டினும் லாராவோட பொருள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கலங்க. ஒரு வழியா கடைசியில அவனுக்கு அவங்க டாய்லெட்டுக்குள்ள லாராவோட வெட்டிங் ரிங் இருக்கு. அவங்க பாவம் அதை போட்டுட்டு ஃபிளஷ் பண்ண மறந்துடுறாங்க போல இருக்கு. அதை இந்த ஆள் கண்டுபிடிச்சிடறான். இப்பதான் அந்த ஆளுக்கு புரிய வருது இவ சாகர மாதிரி நடிச்சு பிளான் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்கன்றது. அதே நேரத்துல லாராவும் அந்த ஆப்பிள் பாயை செஞ்சுட்டு பென்னோட வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா பென்னுக்கு லாரா இப்போ ஒரு வேலை தேடிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் தெரியுது. அவன் அதுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லும்போது லாரா அதை ஏத்துக்க மறுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு குவாலிபிகேஷன் டாக்குமெண்ட்டும் கையில இல்ல. இதுக்கு இடையில லாராவோட தலையில ஒரு அடிப்பட்ட தழும்ப பாக்குற பென்னும் அவங்களோட பாஸ்ட் லைஃப் ரொம்ப மோசமா இருந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிறான். அதை பத்தி அவன் கேட்கலாம் நினைக்கும் போதெல்லாம் லாரா அப்படியே டாபிக்க மாத்திக்கிட்டே போறாங்க. அப்ப அவன் லாரா கிட்ட உன்னோட உண்மையான பேர் தான் என்னன்னு கேட்கும்போது மறுபடியும் அவங்க சாரா அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில மார்ட்டினும் லாராவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு லாரா முதல்ல அவங்க அம்மாவை வச்சுட்டு இருந்த நர்சிங் ஹோமுக்கு போறான். ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஆக்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து லாரா 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லா காசையும் கட்டி அவங்க அம்மாவை அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். இப்போ அவனுக்கு லாரா மேல சந்தேகம் இன்னும் வலுக்குது. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஹையர் பண்ணி அவனுக்கு நிறைய பணம் கொடுத்து லாராவை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லி வேலை கொடுக்குறான். இன்னொரு பக்கம் பென் லாராக்கு எப்படியோ ஒரு லைப்ரரியில வேலை வாங்கி கொடுத்துறான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பென் லாரா கிட்ட மறுபடியும் அவங்களோட உண்மையான பேரை கேட்கும்போது அவங்க சாரான்னு தான் சொல்றாங்க. அதை நம்பாத பென்னும் நான் உன்னை சாரான்னு கூப்பிடும் போதெல்லாம் நீ சரியா ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேற, இதுல இருந்து தெரியுது அது உன்னோட உண்மையான பேர் இல்லன்னு அப்படின்னு சொல்லி பென் சொல்றான். ஒருவேளை நீ கூப்பிடுறத நான் கவனிச்சிருக்க மாட்டேன்னு லாரா சொல்லும் போது பென் அவங்க கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா பாவம் அவங்க அவங்களோட பழைய வாழ்க்கையில இருந்து மீள முடியாம ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே அவங்களுக்கு எந்த முடிவும் எடுக்க முடியல. சில நாள் கழிச்சு அந்த டவுன்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்றாங்க. அந்த கூட்டத்துல லாராவை பார்த்துட்டு பென்னும் அவங்க கிட்ட அந்த மாதிரி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த செலிப்ரேஷனை என்ஜாய் பண்றாங்க. அப்பதான் லாரா அவங்களோட அம்மாவை பத்தி சொல்லிட்டு அவங்கள 6 மாசமா நான் பார்க்கலன்னு பென் கிட்ட சொல்றாங்க. அன்னைக்கு சாயங்காலம் பென் லாராவை தன்னோட ஸ்டுடியோக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு டிஃபரெண்டான காஸ்டியூம் எல்லாம் மாட்டி விட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சாங்குக்கு ரொமான்டிக்கான டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்ட் அதிகமாயிட்டே வருது. உடனே அந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் ரொமான்டிக் ஆகி அவங்க ரெண்டு பேரும் கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. அப்போ பென்னும் கொஞ்சம் ஹீட் அப் ஆகி லாராவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு மறுபடியும் அந்த பழைய நினைவுகள்லாம் வந்ததுனால அவங்களால கோப் பண்ண முடியாம அழுதுகிட்டே பென் அங்க இருந்து போக சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல மார்ட்டினும் லாராவோட அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பென் தன்னோட வீட்டுக்கு வெளியே சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது லாரா பென் கிட்ட மனசை திறந்து அவங்களோட பாஸ்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அபியூசிவ் ஹஸ்பண்ட பத்தி சொல்லிட்டு எப்படி அவங்க கிட்ட இருந்து இவங்க இறந்தா மாதிரி நடிச்சு தப்பிச்சு வந்தாங்கன்றதையும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட பென்னும் இனிமே எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லாராக்கு நம்பிக்கை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் லாராக்கு ஒரு ஆம்பளை வேஷம் போட்டு அவங்க அம்மாவோட நர்சிங் ஹோமுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்றான். ஒரு வழியா லாராவும் அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மாவும் லாரா வந்ததை நினைச்சு கண்ணீர் விட்டு பேசுறாங்க. அந்த நேரத்துல லாரா அவங்க அம்மா கிட்ட மார்ட்டினை விட்டு வந்ததையும் இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அந்த நர்சிங் ஹோம் வெளியே காட்டுறாங்க. அந்த சைக்கோ மார்ட்டினும் அங்கதான் இருக்கான். அப்ப அவன் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது லாராவும் அதே டேப்ல வந்து தண்ணி குடிக்கிறாங்க. அவன் முன்னாடியே லாரா இருந்தாலும் அவனுக்கு அவங்கள அடையாளம் தெரியாதனால அவங்க தப்பிச்சிடுறாங்க. கரெக்டா லாரா கிளம்பும் போது அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தவங்க மார்ட்டின் கிட்ட யாரோ ஒரு விசிட்டர் லாராவோட அம்மாவை பார்த்துட்டு இப்பதான் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனும் லாராவை துரத்துக்கிட்டே போறான். ஆனா அவங்க எப்படியோ அதுக்குள்ள கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த லாராவும் ரொம்ப சந்தோஷத்துல பெண்ணை கட்டி பிடிச்சு முத்தம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ மார்ட்டின் லாராவோட அம்மா கிட்ட போய் தன்னை ஒரு போலீஸ்காரன் அவங்க கிட்ட சொல்லி லாராவோட உயிருக்கே ஆபத்து இருக்கு, அதனால அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு கேட்கும்போது பாவம் அந்த லேடி கண்ணு தெரியாத
இல்லாதனால பென்னை பத்தின இன்ஃபர்மேஷன், அதாவது அவன் ஒரு லோக்கல் ஸ்கூல்ல ஒரு டிராமா டீச்சரா இருக்கான் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாங்க. இதனால மார்ட்டின் இப்போ பென்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் பென்னை ஃபாலோ பண்ணி போகும்போது பென்னும் லாராவும் ஒரு தீம் பார்க்ல ஒன்னா இருக்கிறத பார்த்து செம்ம கடுப்பாறாங்க. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறத பார்த்து அவனுக்கு அடி வேர்லாம் அப்படியே பத்தி எரியுதுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த லாராவும் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு பாத்ரூம்குள்ள போகும்போது அங்க இருந்த டவல் எல்லாம் கரெக்டா யாரோ அடுக்கி வச்சுக்கிறத பார்த்து பயந்துறாங்க. இதனால பயந்து போன லாராவும் தன்னோட கிச்சனுக்கு போய் அந்த ஷெல்ஃபை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்த பொருள்லாம் கலைச்சு போட்டிருக்கு. அப்புறமா தான் அவங்களுக்கு உயிரே வருதுங்க. அன்னைக்கு ராத்திரி பென்னும் லாராவும் கார்டன்ல ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் குட் நைட் சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வர லாராவும் அவங்களோட கிளாசெட் ஓபனா இருக்கிறத நோட் பண்றாங்க. இத பார்த்து பயந்து அவங்க உடனே கிச்சனை போய் செக் பண்ணும்போது அந்த ஷெல்ஃப்ல இருந்த பொருள் எல்லாம் கரெக்டா அடுக்கி வச்சிருக்குங்க. இத பார்த்த லோராக்கு கண்ணுல இருந்து தண்ணி எங்க வருதுன்னே தெரியல, தார தாரையா ஊத்துது. அவங்க பயந்தது உண்மைதாங்க. மார்ட்டின் இப்போ அங்க வந்துடுறான். அவனும் அவங்கள பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். லாராக்கு இப்போ ஒட்டமெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல லாராவோட வீட்டு கதவை பென் தட்டிட்டு நாளைக்கு அவங்க மீட் பண்ற டைம் பத்தி சொல்லும்போது லாரா அழுதுட்டு இருக்கதா அவன் நோட் பண்ணிடுறான். ஏதோ ஒண்ணு சரியில்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பென்னும் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போகும்போது லாராவோட ஹஸ்பண்ட் மார்ட்டின் அவன் பாக்குறான். அவன் கூட சண்டை போடலான்னு ட்ரை பண்ணும்போது மார்ட்டின் ஈஸியா பென்னை அடிச்சு போட்டுறாங்க. அப்ப மார்ட்டின் லாராவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவங்களோட வெட்டிங் ரிங்க காட்டி வலுக்கட்டாயமா அவங்கள கிஸ் பண்றான். அப்ப லாரா சாதுரியமா மார்ட்டினை எட்டி உதச்சு அவன் கையில இருந்த கண்ணையும் புடிங்கிடுறாங்க. இப்போ கண்ணை வச்சு அவனை மிரட்டிக்கிட்டு அவங்க போலீஸுக்கு கால் பண்ணும்போது மார்ட்டின் அவங்க சும்மா கண்ணை வச்சுக்கிட்டு பூச்சாண்டி தான் காட்டுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த முறை லாரா பயப்படாம மார்ட்டினை 3 புல்லட்டால அந்த துப்பாக்கியில சுட்டுறாங்க. இதனால அவனும் அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்போ லாரா அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு மார்ட்டின் லாராவோட தலைமுடிய பிடிச்சு அந்த துப்பாக்கி எடுத்து லாராவை சுடுறான். ஆனா செம்ம ட்விஸ்ட், அந்த துப்பாக்கியில புல்லட் இல்லைங்க. இதனால கிளிக்னு ஒரு சத்தம் மட்டும் தான் கேக்குது. இதை கேட்ட அவனா அப்படியே இறந்து போயிடுறான். இப்போ லாரா உண்மையிலேயே விடுதலை அடைஞ்சிடறாங்க. படமா அப்படியே முடிஞ்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல வித்தியாசமான படங்களை பார்க்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.